ஒரு ரூபாய் கேம் விளையாடுங்க 500 ரூபாய் வின் பண்ணுங்க. தாஸ்னா அது என்ன ஒரு ரூபாய் கேம் விளையாடுங்க 500 ரூபாய் வின் பண்ணுங்க? என்ன கேம் வந்து நான் விளையாடுறேன்? அதுவா தம்பி, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 200 ரூபாப்பா. அது கட்டி தான் நீ விளையாடணும். அப்படி வந்துச்சுன்னா 500 ரூபா உனக்கு லாபம், வரலன்னா 200 ரூபா எனக்கு லாபம். நீ கம்முன்னு போய் நேக்கணும். சரி நான் விளையாடுறேன். இதானே அது? தம்பி, இந்த கேமை பத்தி நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இதுல 2 காயின் எடுத்து நீ வச்சுக்கோ. அதுல வந்து இந்த பக்கம் என்னாலும் சரி, அந்த பக்கம் என்னாலும் சரி, 5 காயின் கரெக்டா வரணும். சரி ஓகே. வரல. இங்க ஒண்ணு 4 4 5 5 வருது. வரல. ஐயோ ஐயோ, வீணாக 200 ரூபாய் பெட்டி கட்டி தோத்துறோமா? சரி, இன்னொரு 300 ரூபாய் கொடுத்து எப்படிதான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வந்து கேட்டு நம்ம போய் தனியா ஆரம்பிக்கலாம். என்னப்பா தம்பி, முடியலையா? சரி, இது எப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுது அது கொஞ்சம் சொல்ல. அதெல்லாம் தொழில் ரகசியம்பா. உங்ககிட்ட சொன்னா நீ போய் தனியா ஆரம்பிச்சிருவேன், அப்புறம் நான் திவாலி ஆயிடுவேன். நான் வேணா 300 ரூபாய் தரேன். நான் வேணா இங்கெல்லாம் போட மாட்டேன். கடை சைனா, பாகிஸ்தான், குமாப்பட்டி 3 இடத்துல போய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சொல்லலாம். சரி, சொல்லி தொலைகிறேன் இரு. ஏண்டா இது கூடமா தெரியல? நீ படிச்சுக்கிறியா? படிச்ச முட்டாள் நீ. பாரு, ஒரு காயின் எடுத்துட்டுனா, இன்னொரு காயின் எடுத்துட்டுனா, 2 காயின் எடுத்து நடுவுல வச்சுட்டுனா. ஆமா. இப்ப நடுவுல எத்தனை காயின் தெரியுமா? 3 காயின் இருக்குது. ஆமா. 3 4 5 5 3 4 5 2 பக்கமும் 5 5 வருதா? இதாண்டா கேம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.